விஜயாச்சி விசில் அடிச்சு ஓட்டு போட்டாச்சு. இது நீடிச்சுன்னா தமிழ்நாடு இன்னும் பின்தங்கி தான் போயிட்டு இருக்க, வளர்ச்சிக்கு எந்த நாடும் வராது. இப்போதைக்கு கூலி தொழிலாளி எந்த ஒரு நன்மையும் கிடையாது. சும்மா அப்படி ரோட்டில் அப்படியே நிற்கிறாங்க. ஒரு 100 நாள் வேலை இருந்தாலும் அதில் ஒரு பொழைப்பாங்க, அதுக்கும் வழி இல்லை. அடுத்தது 2500 ரூபா, அது இது வரைக்கும் பேசப்படலையே, என்ன பண்ணியிருக்காங்க? அப்புறம் இந்த மக்கள் என்ன செய்ய? சிலிண்டர் 6 சிலிண்டரு எப்படி நீங்கள் சாத்தியமா வரமாட்டேன்னு நினச்சி சொல்லிவிட்டீங்க வாக்குறுதியை. ஆனால் இப்போ முடியல டீமாக தான் நடந்துட்டு இருக்கு. 10 வயசு புள்ளியவா கெடுக்கிறான். கஞ்சா எங்கேருந்து வருது? நீ ஆட்சியாளரில் முடிக்கணும். ஒன்று சிங்க பொண்ணு ஒரு இது அடிக்கிறீங்க. சிங்க பொண்ணு இப்போ பெண்கள் தானே பாதிக்கப்படுது. 10 வயசு பொண்ணு கற்பழிக்கிறான், 8 வயசு பொண்ணு கற்பழிக்கிறான். அது என்ன அரசாங்கம்? தமிழ்நாட்டால சுட்டு கொண்டிருக்கான் 3 பேரை. இது வரைக்கும் கண்ணு தெரிவிக்கல. இன்னும் பல பிரச்சனையே எதுவுமே கண்டுக்கல. ரோட்ல வந்து சாவறான், அவனுக்கு நீ அதிகாரி வேலை கொடுக்குற. உன்னை யாரு வேலை சொன்னது? கொடுத்த கூட்டின 40 பேர் செத்தான், அவனுக்கு என்ன அதிகாரி? அவனுக்கு என்ன அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்குற? எத்தனை பேர் தியாகியா இருக்காரு, அவனுக்கு கொடு. அவன் புள்ளிய அவனுக்கு கொடு. ஒரு கண் துடைப்பா ஒரு 25 கோடி அப்படி இப்படி தட்டுறீங்க. என்னத்துக்கு கொடுக்குற? நிறைவேற்ற முடியாதுங்க. இவர் சும்மா ஏதோ அள்ளி விட்டாரு. மோடி பண்ணாரு பாருங்க, 10 லட்சம் 5 லட்சம் தரேன்னு சொல்ல, அது மாதிரி அள்ளி விட்டாரு. இப்ப சமாளிக்க முடியல. ஆட்சி வந்தது காரணம் முக்கியமா வீட்டுல உள்ள சின்ன சின்ன பிள்ளைகள் சொன்னதுனால போட்டேன்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? உண்மைதாங்க. போடுறது என் பேச்சு வந்து எப்பா நீ விஜய்க்கு தான் போடணும், இல்ல அண்ணனுக்கு தான் போடணும் சொல்லி இப்படி சொல்லியே இந்த புள்ளியோட வாட்ஸ்அப்ல அனுப்பி இந்த புள்ளியை தான் போட்டு குறைஞ்சி யாரும் அரசியல் நல்லா பண்ணுவாரு யாரும் போடல. அப்படி தேர்ந்தெடுத்தோம். இது வரையும் பண்ண பாடல இல்ல. காலங்காலமா 2 பேரும் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் புதிய ஆள் வரட்டும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது பிறகு இங்க இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த ரோட்ல இன்னும் உயிரை விட்டு போட்டவனுக்கு எதையும் செய்யல. இப்போ திரையுலகத்துல இருந்து நடிக்காம இருக்க அந்த அளவுக்கு மட்டும் வசந்த பதவி அப்படிதான் வருது ஒழிஞ்சு இந்த ஓட்டு போட்டாம இருக்க அம்மாவை எழுத்து அப்பாவை எழுத்து பாரம்பரியமா ஒரு கட்சியில இருந்த அவங்க வருத்து அத்தனை பேரும் எழுத்து போட்டாங்கல்ல, அவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது.